வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் பாஸ் துணை. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற படம் இந்த ரோடு வாஷ்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பாட்டை போட்டோம். படத்தில் சரியான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஸோ முதல் பாகத்தை நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை வீடியோவை நான் இந்த வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு எப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து மிகப்பெரிய ஒரு ஃபைட்டராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் வெளியில் அங்கே இங்கே ஃபைட்டுக்கெலாம் போய் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறாப்படி. அப்படி இருந்த போதிலும் அங்கே ஒரு லேடிஸ் வராங்க. அவங்க வந்து என்ன வராங்க, என்னோடய ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு பவுன்சர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் சரி நம்ம அங்கே போவோமே அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி அந்த பாருக்கு அவர் போகிறாரு. அங்கே போய் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. ஏன்னா இவர் ஒரு எக்ஸ் ஃபைட்டராக இருந்திருக்கார் இல்லையா. ஸோ பல பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதை தாண்டி அங்கே எப்படி அந்த இடத்துல அவர் சர்வைவ் ஆகிறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ கரெக்டாக அங்கே போனோடனே அங்கே இருக்கிறவங்களாம் அங்கே மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரங்க ஒரு சில இருப்பாங்க. அதாவது ஏண்டாவது விரோதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு ஒரு சில பேர் வர்றாங்க, மிகப்பெரிய ஆளுகள் எல்லாருமே. ஸோ அவங்கள எதிர்த்து தான் நம்ம ஹீரோ வந்து அங்கே ஃபைட் பண்ணி நிற்கிறாப்புல. ஒரு கட்டத்தில் அவரால் சமாளிக்க முடியாத சுச்சுவேஷனை அவர் நாடிடுறாரு. பாருக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல சமாளிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. அவரோட திறமைகளும் அவரை சண்டை பயிற்சி அந்த இடத்துல காட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது. இருப்பினும் அதை காட்டி அங்கே இருக்கிறவங்கள அகற்றிடுறாப்புல, அவங்கள அவாய்ட் பண்ணி விட்டுறாப்புல. ஒரு சில பேர்த்துக்கு சரி பாவம் அப்படின்னு சொல்லி போட்டு கருணை அடிப்படையில் அடித்து விட்டு அவருக்கு மருத்துவத்தையும் பார்த்து விட்டு ஆஸ்பத்திரியும் கூட்டிகிட்டு போய் அனுப்பிச்சி விட்றாப்புல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த படத்தில் இருக்கிற இந்த வில்லன் என்ன பண்ணுற ஆளுகளை அனுப்பி அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் போய் நேரில் கூட்டிட்டு வரலான்னு போக 2 பேர்த்துக்கும் வில்லனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் பெரிய சங்கடமாகி போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அதை வில்லனோட அப்பா ஜெயிலில் இருந்துட்டு அனுப்பிச்சி விட்றாரு. என் பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட சொல்ல அவன் மிகப்பெரிய சைக்கோவாக இருக்கும் போல் நம்ம ஹீரோ கூட சேர்ந்தவன். அவன் என்னன்னா அப்படிங்கிறது அந்த படத்தோட எண்டிங் ஸ்டோரி. சேனல் புதுசாக வந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த சைக்கோவான ஒருத்தன் என்ன பண்ணுறான், அவன் வந்துடுறான். என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த வில்லனோட பையனை பார்த்து பேசிட்டு அவங்க அப்பா அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அந்த இடத்த விட்டு காலி நிற்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவர் ஒருத்தன் முதலே அடிச்சிருக்கோம் இல்லையா, முதல்கட்டு கொடுத்துருப்பாப்பி. அங்கே இந்த இடத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதெல்லாம் இது பார்க்கலான்னு சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தேடி போலீஸ் குரூப் வருது. அதாவது லோக்கல் ஷெரீஃப் வராப்புல. அவர் வந்து பார்த்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, வண்டியில் இருங்கன்னு சொல்லி அந்த ஷெரீஃப் என்ன பண்ணுறாரு, இது அவங்களுக்கு வேண்டாத வேலை, உங்களுக்கு ஊர் பக்கமாக போய் போட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. திடீர்னு அவர் ஷெரீஃப் கண்ணில் சுட பார்க்க அந்த இடத்துல நம்ம கதாநாயகி வராங்க. அந்த கதாநாயகி தான் இந்த ஷெரீஃபோட மகன். ஸோ அவங்க வேகமாக வண்டி எடுத்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்ல அப்போ ஒரு அவங்க அப்பா கூட பார்க்க ஒரு அப்போ போலோன்னு போயிடுறாங்க. இது நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி போட்டு ஆப்பினதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, நம்ம ஹீரோவை காப்பாற்றுறாங்க கதாநாயகி. அப்போ காரில் விட்டு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க கதாநாயகி, இந்த மாதிரி அவரது எங்கள் அப்பா இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தட்டி கேட்குறாங்க, நீங்கள் யாருக்குமே பொறுக்கல. ஸோ நீ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊரை விட்டு போயிடுறது தான் ஒரு நல்லது அப்படின்னு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வேண்டாதவர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு லைப்ரரி இருக்கு இல்லையா, அந்த லைப்ரரிக்கு கேனை தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம ஹீரோ வந்து திரும்பவும் காரில் வந்து உட்காந்துருக்கார். இப்போ அவர் உட்காந்துட்டு சொல்ல அந்த மெயின் வெளில வரான். எந்த ஆளுகளை வச்சு அடிக்க சொன்னால் பார்த்தீங்களா, அவன் வரணும். அவன் வந்து நான் அசோக் அப்படி பேசுகிறான். இந்த மாதிரி உன்னை மிகப்பெரிய வீரம் தான், உன்னை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல திடீர்னு ஒரு வீடியோ எடுத்து காட்டான். அந்த வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் ஃபைட்டில் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டே போட்டு பொலவலன்னு பழந்துருப்பாப்பில். ஸோ அதை காமிச்சு நம்ம ஹீரோவை ரெடிட் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்த விட்டு நீ போ அப்படின்னு சொல்கிறக்கா நான் சுக பேசுவார், ஒன்றும் செட் ஆகாது. அதுக்கப்புறம் அவன் வெளில நான் ஒன்றும் பேசி பேசுகிறேன் கிளம்பி போயிடுறான். உடனே அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்மா வந்து இங்கே இருக்கிற நீங்கள் வந்தேன்னு சொல்லி போட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவன் இருக்க பார்த்திங்களா அந்த வில்லனை வந்து ஆள் செட் பண்ணிப்பான் பார்த்திங்களா, அவங்க அப்பா அனுப்பியிருப்பார் இல்லையா, அவனை அனுப்பிச்சி விட்டு அந்த பார் அப்புறம் நாசம் பண்ணியிருக்கான்னு சொல்லி போட்டு போகிறான் அவன். அதுக்கப்புறம் தான் இந்த சைக்கோ பிடிச்சி சண்டை போடுறான் பார்த்திங்களா, அவன் வந்துடுறான். இது என்னோட நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அவன் பாருக்குள்ளே வந்து போட்டு எல்லாத்தையும் உடனே நாசி பண்ணுறான். அங்கே இருக்கிற லேடிஸை கூப்பிட்டு டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி போட்டு ஆட்டோடி பண்ணுறான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஆளுகளை வச்சு அடிக்க சொல்ல பயங்கரமாக சண்டை போகுது. அவனை பிடிச்சி அடிக்க சொல்ல
அதுக்கப்புறம் அது சைக்கோ ஃபைட்டரை போட்டு எல்லாம் போய் தடிக்க சைக்கோ ஃபைட்டர் ஹைப்பர் ஆகி அங்கே இருக்கிறவங்கள போட்டு அவன் அடி நடிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எங்கடா இருக்குன்னு நம்ம ஹீரோவை கூப்பிட நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு வராரு. வர வழியில் எல்லாத்தையும் போட்டு ஆட்டி நடிக்கிறார் நம்ம ஹீரோ. நான் முடிக்காமல் இங்கேருந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இந்த சைக்கோ ஃபைட். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, இவன்றதுக்குள்ளே சண்டை ஸ்டார்ட் ஆகிடுது. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. நான் முடிக்காமல் போக மாட்டேன், இதே என்னோட முதல் வேலை அப்படின்னு அவன் சொல்கிறான். பேசிகிட்டு இருக்கும்போது டம்முன்னு அடிக்கிறான். அப்புறம் 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இப்போ பயங்கரமாக ஃபைட்டிங் சீக்வன்ஸில் வேறு லெவலில் காட்டியிருக்காங்க. ரியலிசமாக இருக்குது. கேமரா டெக்னிக்கெலாம் அருமையாக காமிச்சிருக்காங்க. ஒரு ரியல் ஃபைட்டர் ரிங்கில் எப்படி சண்டை கட்டுவாங்களோ அந்த மாதிரி சண்டை கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்றாங்க. நம்ம ஹீரோவை போட்டு அட்டி நடிக்கிறான். அவன் அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோனால் ஒன்றும் பண்ண முடியல, சமாளிக்க முடியல. இவரே நம்ம ஹீரோவை சைக்கோவா, அவனுக்கு மேலே சைக்கோவாக இருக்கிறான். இவன் ஒரு கடத்தை தூக்கி வெளியே வீசுறாப்புல. நம்ம ஹீரோ அடி வாங்குன்னு வாங்குறாப்புல. ஒரு கடத்தில் அடி தாங்க முடியாமல் எந்திரிச்சிடறாப்புல. இதுக்கு மேலே நம்மளாம் சமாளிக்க முடியாது போட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து சன்னமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதுதாண்டா மரியாதை அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க வச்சு வெளியே உட்கார வச்சு அவங்களுக்கு மெடிக்கல் கிட்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையோட ஓனர் அம்மாலாம் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேராக போட்டு வந்து போய் மூஞ்சிக்கெலாம் பந்து வச்சுட்டு இருக்கிற. அப்படி உடனே அந்த போட்டோட அந்த இதோட ரெஸ்டாரண்ட்ஸோட ஓனர் அம்மா வந்து, ஏன் நீ அதுக்குள்ளே கிளம்ப முடியாது, நீ பயந்துட்டேன்னு சொல்லலாம். இல்லை நீ ஃபஸ்ட்டு நீ அவரை ஹையர் பண்ணியிருக்கணும், நீ என்ன பண்ணிவிட்ட, அது மிகப்பெரிய தப்பு, நீ பயந்து தான் போறியோ, சரி போ அப்படின்னு சொல்லி. ஆமாம் நான் பயந்துட்டேன், அப்படியே வச்சுக்கேன் என்ன அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இந்த பக்கம் இந்த வில்லங்கிட்ட கொடுக்குறவன் என்னங்கிறான், தலை இந்த மாதிரி அவனை கொள்ளலையும் தலை அப்படியே விட்டுட்டாங்களாம்மா, அவன் அப்படியே கிளம்பி போயிட்டான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இவனும் இந்த வில்லனும் தண்ணி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிளம்பி பேக்கை தூக்கி கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ஃபயரிங் அலாம் சத்தம்லாம் கேட்குது. நம்ம ஹீரோ என்ன போய் பார்க்குறாரு, அங்கே தீ பிடிச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்குறாரு. அங்கே பார்த்தா அங்கே அப்படி தீ பிடிச்சிருக்கு அந்த லைப்ரரியில். அவங்களுக்கு என்ன செய்தாச்சுன்னு தெரில. நம்ம ஹீரோக்கு இப்போது திரும்பி ஊருக்கு போகலாமா இல்லை இங்கேருந்து இதை முடிச்சு வச்சுட்டு போகலாமான்னு ஒரு யோசனை, ஒரு பக்கம் கோவம் வந்துருச்சு நம்ம ஹீரோக்கு. ஸோ இந்த லைப்ரரியை கொடுத்து போட்டு போயிருக்கானுங்க நம்ம ஹீரோவை விருப்பத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் நம்ம ஹீரோ ஹைப்பர் ஆகிட்டார். பயங்கரமாக கோவம் வந்துருச்சு ஹீரோவுக்கு. நேராக கிளம்பி அந்த வில்லனோட கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் அங்கே இருக்க எங்கடா உன்னோட ஆள் எங்கடா அவன் முதலாளி அப்படின்னு சொல்லி கேட்கேன். என்ன நீ பயமுறுத்திட்டியா, பயமா எனக்கா அப்படின்னு சொல்லி போட்டு இவனை நம்ம ஹீரோவை சீண்டி பார்க்க. எனக்கு கோவம் வந்து நான் செம்மையாக கோவமாயிடுவேன். என் கோவத்தை மட்டும் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. நான் இப்போ படிச்சிருக்கேன், தொண்டையில் எலும்பை முறிச்சிருக்கேன். நான் நீ மூச்சுனே கொஞ்சம் நேரத்தை செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அடியில் தங்கன்னு தள்ளி விட்டுறாப்ப தண்ணியில். எனக்கு கோவம் வராமலாம் இல்லை, ஆனால் வந்துச்சுன்னா அது யாராலையும் தாங்கிக்க முடியாது, என்னாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ. அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே வந்து செத்து போயிடுறான், ஆல் அவுட். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னொருத்த நிற்கிறான் இவனோட ஆளுங்க. ஆனால் என்னை விட்டுங்கண்ணா, என்னை கொல்ல போகிறீங்களாண்ணா அப்படின்னு சொல்லி. இல்லை அவன் முதல்ல இங்கே மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல. 5 மணிக்கு எதாவது மீட்டிங்னு சொன்னாலுங்கண்ணா, அங்கே தான் போயிருப்பான் நேரத்துக்கு எதுக்கு அங்கே மீட்டிங் வைக்கிறான்னு தெரியலண்ணா, உயிர் பிச்சை கொடுத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா போட்டு அவன் சத்தமெல்லாம் கிளம்பி வர்றான். நம்ம என்ன பண்ணுறாரு, அவனை அடித்து பண்ணாங்க பார்த்தீங்களா, அவனை தூக்கி வண்டியில் ஓட்டு ஐஸ் கியூப்பில் வாங்கி கிளம்புறாரு. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ ஒருத்தனை போட்டு அடித்து பொழந்து கட்டுறாரு. இவன் தான் அந்த ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் அடித்தவொடனே அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டில் செத்து போடுறான், ஆல் அவுட். ஸோ அதனால தான் அவர் அந்த ஃபைட்டிங்கே க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் போகவே இல்லை. அப்படியே முடிச்சு பார்த்தா அதுக்கு ஒரு கனவு, அந்த கனவு அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம நண்பரை கொண்டானா அப்படிங்கிற ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. முடிச்சு பார்த்ததுக்கப்புறம் நேராக என்ன பண்ணுறாரு, போய் ஒரு காஃபியை போடுறாரு. டப்பா திறந்த பார்த்தா அந்த ஐஸ்லாம் தூக்கி டப்பாவில் போட்டு அது ரெட் பாடியை அவன் கொண்டாட பார்த்தீங்களா, தொண்டை வச்சு அவனுக்கு அதில் ஓட்டுக்காரு. அப்புறம் 5 மணிக்கு மீட்டிங்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மீட்டிங்க்கு போய் ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே வந்து ஒருத்தர் பணப்பையோட பெட்டியோட ஒரு போலீஸ்காரர் போயிட்டுருக்கிறான். டாக்குன்னு அவனை பிடிச்சேன் நகுன்னு குப்பாய்க்கு பிடிச்சி அடித்து மண்டியாக கொட்டிடுறாப்புல. கொட்டி முடிச்சதுக்கப்புறம் அவன் கீழே வந்துடுறான். அப்புறம் அங்கே இருக்க டப்பா திறந்து பார்த்தா உள்ள அப்புறம் ஏகப்பட்ட கட்டான பணம். அந்த முதலாளிக்கு அந்த இடத்தோட விலைவாசி ஓனரும் கொடுத்துருப்பாங்களா இருக்குது இந்த வில்லனுக்கு. ஸோ அதை நம்ம கூட கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டாரு லாவகமாக. அப்புறம் அங்கேருந்து நேராக வராரு. வந்து அந்த டெட் பாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அங்கே போட்டு அந்த போலீஸ்காரன் துப்பாக்கிலாம் இங்கே டம்முன்னு ஒரு 4 சுட்டு சுட்டுறாப்பா. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் சொல்கிறாங்க, அட்டாப்சரி போட்டால் நீ செத்ததுக்கப்புறம் தான் சுட்டு தெரிஞ்சு வரும், சரி அதுக்குள்ளே டைம் இருக்குல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. நான் சொல்லிடுவேனாச்சு, இல்லை உனக்கு வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே கீழே ஒரு கட்டையாக இருக்கும். அந்த கட்டையை தூக்கிட்டு, எங்கள் ஃபைட்டிங் டெக்னிக்கில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு அடி அடித்து எல்லாமே மறந்து போயிடும், ஸோ அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, அந்த மாதிரி யாரும் அவனை கூப்பிட்றாங்க பாருன்னு சொல்லி போட்டு
அந்த போலீஸ்காரன் மண்டை மேலே டாம்னு ஒரே போடா போட்டுறாப்புல. நம்ம ஹீரோ போட்டதுக்கப்புறம் அப்படியே அங்கே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த ஊரோட ஷெரீஃப் வர்றாப்புல வந்து நம்ம ஹீரோகிட்ட, "ஏய் இந்த மாதிரி என் பொண்ணை கடத்தி வச்சுட்டாங்க. நீ அவனோட பணத்தை எடுத்து வச்சிருக்க தெரிஞ்சு போச்சு. ஸோ நீ அந்த பணத்தை கொடுத்துரு" அப்படின்னு சொல்ல, நான்லாம் எடுக்கல" அப்படிங்கிறார் நம்ம ஹீரோ. "இல்லை, அந்த அடிவான போலீஸ்காரன் நீ எதாவது அடித்தா மறந்துடும் எல்லாம் சொல்லிட்டேன் வளரிட்டான்" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா, நான் தான் எடுத்தேன். சரி, இப்போ அது எங்கே இருக்குன்னு சொல்லணுமா? நான் கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன். நான் ஒளிச்சு வச்சுருக்கேன். எங்கே வரணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த போலீஸ்கார்ட்ட கேட்டு, அந்த ஷெரீஃப் கிட்ட கேட்டு, சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு போயிடுறாரு. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு போட் இருக்கும், அந்த போட் எடுத்துகிட்டு போகிறாரு. அது ஒரு போலீஸ்காரன் போட்டாட்டு இருக்குது. அவன் என்ன ஆகுறான், என் போட்டை கிராஸ் பண்ண ஒரு சின்ன கேட்டில் கூட விழுந்துடக்கூடாது என் போட்டில் அப்படின்னு சொல்கிறான். அப்படி அவர் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, மிகப்பெரிய வெடிமருந்தெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு கட்டிட்டு கிளம்புறாரு வேகமாக போட்டில். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த சைக்கோ ஃபேட்டு பாட்டை கட்டிட்டு சும்மா ஜாலியாக நேராக போய் வண்டியை தென்னமரத்தில் விட்டுட்டு வேகமாக ஃபன் பண்ணிட்டு வர. அப்படி எங்கடா இன்றைக்கி யாரையும் காணோம் இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் பார்க்குறாப்ப. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நேராக அவளோட மீட்டிங் ஸ்பாட்டுக்கு நேராக போயிடுறாப்புல. அப்போ அங்கே இருக்க ஒருத்தன் வரும்போது, ஏன்டா பணத்தை நீ தூக்கிட்டு போயிட்டியா? இல்லை, நீ தூக்கிட்டு போய் நான் உள்ள சொல்லிடுவா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ போட்டு ஒருத்த பழக்கிறேன். எல்லாம் நேரண்டா அவங்கள்ட்ட அடி வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி போட்டு ஹீரோ அப்படியே மேலே போகிறப்ப. மேலே வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்குது இந்த இடம், இந்த போட்டும் சூப்பராக இருக்குது, இந்த இடமும் சூப்பராக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, ஆமாம் இதில் எங்கள் அப்பா கொடுத்தது தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்ல, கொடுக்குறோம் பணத்தை கொடுக்குறான்னு கேட்க, பணத்தை உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவளை கதனை இவ்வளோ கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, அவனோட பொண்ணு தான், நீ கொஞ்சம் கூட இது இல்லாமல் இருக்கிற அப்படின்னு சொல்ல, உடனே அவன் அந்த வெளில என்ன பண்ணுறான், இல்லை நிஜமாவே கடத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம் போது, உடனே இவன் என்ன பண்ணுறான், வெளில எழுந்திரிச்சு, உங்களுக்கு பண்ணி பணத்தை கொடுத்துருங்க, நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஷெரீஃப் என்ன பண்ணுறாரு, முதல்ல என்னோடய மகளை விட்டுரு, இல்லைன்னா ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஷெரீஃப் சொல்ல, வாக்குவாதம் அதிகமாக தான். அந்த பக்கம் பார்த்தா அந்த சைக்கோ போட்டு எடுத்துகிட்டு வரான். இப்போ வேறு வந்துட்டானா ஷூ அப்படிங்கிறாரு அந்த வில்லன். அதுக்கப்புறம் சரி இப்போ ஒரு முடிவு வந்துடும், அவளை நீங்கள் விட்டுறீங்களோ என்ன சொல்கிறீங்க, இல்லை எல்லாத்துக்கும் இங்கே முடிவு கட்டிடுவான் நான் அப்படின்னு சொல்ல, கையில் தூர பட்டம் வச்சு அனுப்பிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு நீயே அதை வச்சு என்ன பண்ணுற நீயே அப்படின்னு வில்லன்னு கேட்க, உடனே என்ன ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஒரு நிமிஷம் சரி அப்படின்னு சொல்லி போட்டு டக்குன்னு அந்த வெடி வச்சுருப்பார் இல்லையா, அதை அப்படியே பட்டனை ஒரு அழுத்துட்டு ஒன்று டாம்னு அந்த போட்டு வெடிச்சு சுக்குனராக போயிடுது. வெடிப்பில் அந்த சத்தத்துக்கு எல்லோரும் கீழே விழுந்துடுறானுங்க. நம்ம ஹீரோக்கும் தலை சுற்றி போயிடுது. அப்படியே ஒடியாடுறாப்புல. அதான் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ அவளை தேடிட்டு போகிறார் நம்ம ஹீரோ. எங்கேமா இருக்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு போகிறாப்புல. அதில் ஒருத்தர் எரிஞ்சிட்டே வருவான். அவன் வந்து நம்ம ஹீரோ அடிக்க, நம்ம ஹீரோ பவுங்கன்னு ஒரு அடியை போடுறாப்புல. அவன் பறந்து போய் விழுக்கிறான். அதுக்கப்புறம் ஓடுறானுங்க. அதில் ஒருத்தர் நம்ம ஹீரோட சண்டைக்கு வரான். நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா, டோங்குன்னு ஒரு அடி டாமுன்னு போட்டு அவனை அப்படியே ஓரமாக படுக்க போட்டு அடுத்த பக்கம் போகிறாப்புல. இங்கேமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கதாநாயகி என்ன பண்ணுறான், ஒரு கண்ணாடி பக்கத்தில் வெளியே போகிறக்கு வழி இல்லாமல் கண்ணாடி உடச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அடித்து பிடிச்சி அப்படியே சத்தம் இல்லாமல் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் கரெக்டாக தண்ணி வேறு உள்ளே வந்துடுது. ஏன்னா போட்டு வெடிச்சிச்சு இல்லையா, ஸோ அதோட எஃபெக்ட் அந்த போட்டு வரை தாக்கிடுச்சு. நம்ம ஹீரோ அந்த கதவை கிட்ட வந்து உள்ளே இருக்கான்னு தெரிஞ்சு வச்சு ஹீரோவுக்கு டக்குன்னு கதவை போட்டு டம்முன்னு அடிச்சு கதவை ஒரு வழியாக திறந்துடுறாப்புல. திறந்து போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் துப்பாக்கி தூக்கிட்டு வர்றான். தேவையில்லாமல் சுட்டுட்டான இருக்குது. அது கண்ணாடியில் போட்டு அப்படியே கண்ணாடி உடஞ்சி தண்ணி ஊரம் உள்ளே வந்துடுது. அப்படியே அந்த கதாநாயகி பொண்ணு அப்படியே மேலே வர்றாங்க சல்லுன்னு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த ஓட்ட வழியாக எல்லோரும் வந்தாங்க மேலே அப்படியே வெளியில் வர்றாங்க. அதாவது அந்த மேல் தளத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோ கூட இருக்கிற பார்த்திங்களா, அவங்கள போட்டு எல்லாம் உங்களால் தானே போட்டு 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க பயங்கரமாக டம்முன்னு. இப்படி அடிச்சுட்டு இருக்க சொல்ல, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அவன் அப்படியே பின்னாடி போயிடுறான். இந்த பக்கம் சைக்கோ அவன் போட்டை தூக்கிட்டு வேகமாக வர்றான். இவனை நம்ம ஹீரோவை போட்டு பொழக்கிறக்காக. அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்துட்றாரு, இவன் வேறு குறுக்க வரான்னு சொல்லி போட்டு டாம்னு விட்டு அவன் மேலே அந்த போட்டை தள்ளி போட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சிட்றாப்புல. இந்த பக்கம் கதாநாயகி வேற ஒரு போட்டில் ஏறுறாங்க. ஆனால் அந்த போட்டில் இந்த மெயின் வில்லன் உட்காந்துருக்கான். அவன் என்ன பண்ணுறான், இவ்வளோ பிடிச்சி கீழே தள்ளி விட்டு உலகம் இங்கே போகாத அப்படின்னு நம்ம வில்லனோட கண்ட்ரோல் வச்சுக்கிறாரு அவர். அதுக்கப்புறம் போட்டை அப்படியே டாப் கியரில் போட்டு வண்டியை திருப்பி வேகமாக போகிறாப்புல. இதை பார்த்தா நம்ம ஹீரோ இவன் எஸ்கேப் போகிறானா, இவனை விட்டக்கூடாதான்னு சொல்லி போட்டு டக்குன்னு சுற்றி முற்றியும் பார்க்குறாரு நம்ம ஹீரோ. அங்கேருந்து அதுக்குள்ளே இவன் வந்துடுறான். யார், இந்த சைக்கோ போயிட்டு வந்துடுறான். அவன் போட்டை தூக்கிட்டு பின்னாடியே வர உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அப்படியே இந்த போட்டு சைடில் பிடிச்சி தம்பி அப்படியே மேலே ஏறிடுறாப்புல. மேலே இருந்ததுக்கப்புறம் உனக்காக தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏன்டா குறுக்க வர அப்படின்னு சொல்லி போட்டு
அவங்க கூட சண்டையை போட டபால்னு அவனை எட்டி உதச்சிட்றான். அப்படி எட்டி உதச்ச உடனே எப்படி கீழே விழுந்தது அப்படியே மேலே வந்துருச்சு நம்ம ஹீரோ. இந்த பிரச்சனைக்குள்ள நீ தலையிடாரா, நீ ஏன்டா கொடுக்க வந்து இப்படி மாட்டிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அவன் கேட்கவே இல்லை. இன்னும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன தூக்கி அடிக்கலான்னு தூக்க உடனே நம்ம ஹீரோ ஒரு லிவரை பிடிச்சிருக்கிறாரு சைடில். இழுத்த உடனே அவன் கீழே விழுந்துடுறான். அந்த சைக்கோ போய்ட்டு விழுந்ததுக்கப்புறம் அவன் அதையும் வெட்ட இல்லை, போட்டோட சைடு அதை பிடிச்சிக்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே வண்டியை போட்டை ரன் பண்ணி வேகமாக ஓட்டிட்டு போகிறாப்புல. ஓட்டிட்டு போக சொல்ல அப்படியே காற்றை கிழிச்சிட்டு போகுது போட்டு. அதுக்கப்புறம் நேராக எங்கே போகிறாப்புல நம்ம ஹீரோ கதாநாயகி கடத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவளையும் வெளிலனே பிடிக்கிறதுக்கு போகிறான். வரான் பாரு பாய் ஃப்ரெண்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான் பாரு அப்படின்னு சொல்ல உடனே வெளில போட்டு அப்படியே லெஃப்ட் சைடு ஒரு டேனுக்கு திருப்புறான் பாருங்கள் ஸ்வைன்னு. அதுக்கப்புறம் அப்படி போட்டு அப்படியே வளைஞ்சிட்டு போகுது. அதுக்கப்புறம் நேராக வண்டி போட்டை திருப்பி நம்ம ஹீரோ மேலே ஏற்றலான்னு ட்ரை பண்ணுறான். கரெக்டாக ஹீரோ மேலே 1 by 1 நேருக்கு நேராக மோத போகுது. கரெக்டாக அந்த 2 போட்டு ஒன்றா வந்து டாமாலும் இடிச்ச ஒன்று என்ன ஆயிடுது, இந்த பின்னாடி தவிட்டு என்ன பார்த்தீங்களா அந்த சைக்கோ ஃபைட்டரு அவன் பறந்துடுறான். நம்ம ஹீரோனை வந்து அவர் கைத்தை பிடிச்சி அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சிட்றாப்புல. அந்த அடிச்சு ஜம்பில் நேராக அந்த படகுல போய் அவர் விழுந்துடுறாப்புல. கரெக்டாக வெள்ளனோட படகுல விழுந்துடுறாப்புல. என்னடா இங்கே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஓட்டிட்டு தான் கத்துறான். கத்துனதுக்கப்புறம் அவன் நேராக கொண்டு அங்கே ஒரு வீட்டில் சுருக்கலான்னு போகிறான் வேகமாக. இதான் பார்த்தேன் கதாநாயகி அங்கெல்லாம் மட்டும் விட்றாரான்னு சொல்லி 2 சண்டை கட்டிக்கிறாங்க. நம்ம கதாநாயகி போட்டு இவன் வில்லன் போட்டு அடி நடிக்க நம்ம ஹீரோக்கா வந்து கையை பிடிக்க அங்கே ஆரம்பிக்க சண்டை. தானே இவனை தட்டி விட்டு போட்டு இந்த வில்லன் என்ன பண்ணுறான், டாக்குன்னு அந்த போட்டை ஹை ஸ்பீடில் விட்டு அங்கே இருக்கிற கூரையில் விட்டு தூக்குறான். ஒரே தூக்கின தூக்கில் இவன் 2 எட்டி குதிச்சிட்றாங்க, ஜம்ப் பிடிச்சிட்றாங்க. இவன் அப்படியே பறந்து அங்கே கூரையில் சிக்கிடுறான். அந்த படகு உடஞ்சி போய் அந்த வீட்டுக்குள்ளே விழுந்துருது. இதை 2 பேரும் அங்கேருந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா யார் கதாநாயகி ஹீரோ கதாநாயகி. இந்த பக்கம் அந்த சைக்கோ ஃபைட்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அப்படியே தத்தி தவந்து அங்கே ஒரு படகு பிடிச்சி நீச்சல் அடித்து அப்படியே வந்து அங்கே இருக்க ஃப்ரிட்ஜ் மேலே ஏறிட்டு அங்கே வர காரை ஒன்று நிப்பாட்டி அங்கே அந்த காரை பிடிச்சி அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் என்னாச்சு, இங்கே வில்லன் இருக்க பார்த்தீங்களா மேலே கூரையில் சொருகியிருக்கானா அப்படியே கீழே இறங்குறான். நீ ஏறுமா நான் போய் என்னென்னு பார்த்து வர்றேன், அவன் என்ன கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்து வர போட்டு நம்ம ஹீரோ அந்த 8 பேக்ஸ் காமிச்சிட்டு அப்படியே நடந்து வராப்புல. இங்கே கரெக்டாக உள்ளே வர சொல்ல இவன் என்ன பண்ணுறான், அந்த வில்லன் கையில் அந்த ஒரு ஆயுதம் இருக்கும் அம்பு மாதிரி, அதை வச்சு டாப்பான்னு சொல்கிறான். சுட்ட உடனே ஹீரோ மூஞ்சிக்கிட்ட வருது. என்ன அது மீன் பிடிக்கிறதா இருக்குது, என்ன நான் செத்துருப்பேன்டா தூக்கி மூஞ்சி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வேகமாக போய் அவனை போட்டு நங்கு அடிக்கிறாப்புல. அவனை போட்டுக்கிட்டு போட்ட சுட்டுறாப்புல. அப்புறம் தமிழ்ந்து வர்றான், நீ இங்கேருந்து போய் தொலைஞ்சிட்றா, உன்னால தான் என் பிஸ்னஸ் கிட்ட பாலாகுது, இல்லைன்னா நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவேன்டா, உன்னோட என் தொழிலே முடக்கமாகிடுச்சிடா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லேன். நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைடா, நீங்கள் தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோக்கு பாவம் வந்தது. அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒரே பார்த்தேன் அதான் சொல்ல அவன் போய் விழுந்துடுறான் அந்த பக்கம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா யார் அந்த சைக்கோ பைத்தியக்காரன், அவன் கார் எடுத்து வேகமாக வந்து டாம்மு நடிக்க நம்ம ஹீரோ போய் விழுந்துடுறாரு அந்த பக்கம். யாரா அவ்வளோ அடித்தா அந்த கார் எவ்வளோ வேகமாக யாரான்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ அப்படியே தத்துட்டவங்க வந்து எட்டி பார்க்குறாரு. அந்த சைக்கோ ஃபைட்டர் வந்துருக்கான் மறுபடியும் காரை பிடிச்சிட்டு வந்தான். அவன் காரை பிடிச்சிட்டு வந்திருக்கான், ஃபுல்லாக மாட்டிட்டான் இருக்குது காருக்குள்ளே. அப்புறம் டோரை போட்டு உடனே உடச்சி வெளியே வர ட்ரை பண்ணுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வெளியிலேயே விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நேராக வந்து ஒரு போட்டு அமுத்து கதவோடு சேர்த்து ஒரு அமுத்து டோரோடு சேர்த்து அவன் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறான். போட்டு அமுத்துல அவனால் தாங்க முடியல. அப்போ இருந்து விடுவானவன் ஒரே அழுத்தி கண்ணாடி உடச்சிட்டுல வெளியே வந்துடுவான். அவர் இந்த சைக்கோ உடச்சிட்டு அப்படியே வெளியே வந்துடுறான். எப்படி வண்டியை விட்டு ஏற்றனா பார்த்தியா அப்படின்ட்டு, உனக்கு வண்டியே ஓட்ட தெரிலடா, நீ ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபைட் ஆரம்பிச்சுக்கிறாங்க. மாற்றி அடிச்சுக்கிறாங்க. சும்மா நங்குன்னு ஃபைட்டு வேறு லெவல் ஃபைட்டுங்க. இந்த மாதிரி ஃபைட்டு இதில் பார்த்துருக்கவே முடியாது. அருமையான சண்டை, அப்படியே கண் குளிர பார்க்கலாம் பார்த்துக்கங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவை போட்டு இவன் அடிக்க, அவனை நம்ம வில்லனை போட்டு இவர் அடிக்க, 2 பேரும் மாற்றி அடிக்க மூஞ்சில் ஏகப்பட்ட காயங்கள் ஏற்படுது. அதாவது ஒரு ரிங்குக்குள்ளே ஃபைட் எப்படி நடக்குமோ அதே மாதிரியே ஃபைட் நடக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ சட்டையை கழட்டி இறங்கிடுறாப்புல சண்டைக்கு. வாடகை எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி ஒரு முடிவு பண்ணி கடைசி அவன் ஒருத்த மட்டும் தானே இவனை சாதிச்சோம்னா எல்லா கதையும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சண்டை அதிகமாகி போய் நம்ம ஹீரோவை போட்டு அந்த சைக்கோ போய்ட்டு பயங்கரமாக அடிச்சிட்றான். அடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கீழே விழுகாமல் அப்படி எந்திரிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பிடிக்க
உடனே நம்ம ஹீரோ கேட்குறா, "டேய் நீ இனி ஃபார்ம் இல்லைன்னு நினைக்கிறேன்டா, நீ கரெக்டான ஃபார்மில் வா" அப்படின்னு சொல்லி உடனே நம்ம ஹீரோ போட்டு அடியே நடிக்க ஹீரோ அப்படியே சொங்கி விழுந்துடுறாரு. ஒரு இடத்துல பயங்கர லாக் போட்டுறாப்புல. நம்ம ஹீரோ நல்லா சமாளிக்க முடியல. இருந்தாலுமே அவருக்கு பல விஷயங்கள் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்ப அடிக்க, மாற்றி மாற்றி அடிக்க கடைசியில் ஒரு லாக் ஒன்று போடுறாப்புல நம்ம ஹீரோ. அந்த லாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் சொன்னதா சைக்கோ வில்லன் சொல்கிறான், "நீயே உன்னோட ஃப்ரெண்டை கூட பார்த்து என்னை கொல்ல போறியா?" அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ லைட்டாக மனஸ்தாபப்படுறாப்புல. அதனால தான் வெளியே வந்திருப்பார் இல்லையா, அதனால் டக்குன்னு கையை விட்டவுடனே உடனே அந்த சைக்கோ வில்லன் என்ன பண்ணுறான், அங்கே ஒரு கத்தி எடுத்து அப்படியே நசக்குன்னு தூக்கி கண்ணுக்கிட்ட கொண்டாடுறான். கொண்டாந்து என்ன பண்ணுறான், கரெக்டாக நம்ம ஹீரோட இடுப்பு இருக்கு பற்றியா வயிற்றுல, அந்த வயிற்றுல ஒரு வீசு நாச்சுன்னு சொருகிடுறான். சொருகவன ஹீரோ ஆன்னு குத்துறாப்புல. குத்தானது எடுக்கவும் முடியாமல் இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கண்ணெல்லாம் வீங்கிருச்சு அடிச்ச அடியில். உடனே அந்த அந்த இடத்தோட ஓனர் இருக்கும் பார்த்தீங்களா, அவன் இதுக்கெல்லாம் காரணமானவன். அவன் வந்து அவனை கொல்லுன்னு சொல்ல முதல்ல உன்னத்தாண்டா கொல்லணும்னு சொல்லி போட்டு அவன் கழுத்தை திருக்கி போடுறான் அந்த சைக்கோ ஃபைட்டரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்ப எந்திரிக்க அந்த சைக்கோ போட்டு திரும்ப ஒரு குச்சி கொண்டாந்து குத்த பார்க்க நம்ம ஹீரோ அப்படியே மெல்ல 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 எந்திரிக்கிறாப்புல. எந்திரிச்சு வந்து அவன் எனக்கு அந்த குச்சியில் பார்த்தீங்களா கூர்மையாக இருக்கும். அவரை குத்தினதை வச்சு அவன் திருப்பி ஒரு குத்தி அவன் வச்சிருக்கிற குச்சியை வச்சு ஒரு குத்தி சும்மா மாறி மாறி நசுக்குன்னு குத்துறாப்புல. திரும்ப வர நம்ம ஹீரோ குத்தி வச்சிருந்த அந்த குச்சியையும் கத்தியும் மாற்றி எடுத்து சதக்குன்னு குத்தி அப்படியே கீழே விட்டுறாப்புல. அவன் அப்படியே பேரடைஸ் ஆகி கீழே விழுந்துடுறான். அப்படியே மயங்கிடுறான் நாட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் கதாநாயகி வராங்க. "நீ இங்கேருந்து போயிரு, உங்கள் ஊருக்கே போயிடுன்னு சொல்ல, நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ சோகமாக கேட்க உடனே அந்த ஷெரீஃப் வராரு. "நீ இங்கேருந்து போயிரு, நான் இங்கே எந்த கேஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி அந்த ஷெரீஃபை சொல்ல, "இந்த கேஸ் நீ இங்கே வந்ததே இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அவர் சொல்லிடுறாப்புல. சரி அப்படின்னு சொல்லி போட்டு எதுவுமே பேசாமல் நம்ம என்ன பண்ணுறாரு, அடிபட்ட காற்று பின்னாடி அப்படி நடந்து போகிறாப்புல. இந்த பக்கம் அந்த பாரோட ஓனரம்மா ரெஸ்டாரண்ட் ஓனரம்மா போகிறாங்க பூரா உடச்சி ஓடி வந்துருப்பானுங்க. உடனே எல்லாம் எப்படி சரி பண்ணுறது, சீக்கிரம் சரி பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தன் வர்றான். வந்து "இங்கே பார் ஓப்பனில் இருக்கா?" அப்படின்னு கேட்குறான். "ஏன் எப்பயும் ஓப்பனில் தான் இருக்கும், வாங்க" அப்படின்னு சொல்லி போட்டு வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பொட்டு வெடிக்கல தூக்கிட்டு, "இது ஆள விடுங்கடா சாமின்னு" கிளம்புறப்ப இப்படி கிளம்ப சொல்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பஸ்ஸும் வந்தது கரெக்டாக அந்த டைமில். உடனே அந்த ரெட்டை சட்டை போட்ட பாப்பா வந்து, "என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களா?" இந்த மாதிரி சீன்லாம் கடைசியில் ஹீரோ போக மாட்டார், அந்த ஊரில் தான் இருப்பார், அந்த கதையில் நான் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. "நீங்கள் ரொம்ப நல்லா தானே இருக்குது, உடனே கிளம்புறீங்க?" "ஆமாம் கண்டிப்பாக, இந்த கதையில் நான் ஹீரோ கிடையாது" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி கிளம்பிடுறாரு. இந்த குட்டி பாப்பாவும் சிரிக்குது. இந்த பக்கம் கடைக்குள்ள ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டி அவங்க அப்பா திறந்து பார்த்துட்டு இருப்பார். இந்த ரெட்டை சட்டை போட்ட அந்த ஒத்த சட்டை போட்ட பொண்ணோட அப்பா எல்லாம் பார்த்தா கட்டுக்கிட்ட பணம் இருக்கும். இதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே கடைசியில் ஒரு புண்ணாகி பொத்துட்டு ஒரு சிரிப்போட அங்கேருந்து நம்ம ஹீரோ அப்படி கிளம்புறாரு. இதை பார்த்தோன்னே உடனே பணம் இவ்வளோ வச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ பொறுத்தவரை இந்த பொறுத்த ஹீரோ பேர் டால்டன் அப்படின்னு கடைசியாக கத்துறாரு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி போயிடுறாரு, அந்த பணத்தை பிறகு கொடுத்து போட்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாரில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. பார்த்து ஒரு தலைவர் கிளம்பிட்டாராட்டுறது, அவ்வளோதான் முடிஞ்சு, நான் வேணால் ஃபோன் பண்ணி வர சொல்லுவா, கலாய்க்காரா சும்மாடுறா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கள வேலை செய்கிறவங்கள சந்தோஷமாக பேசிட்டு அப்படியே இப்போ வாழ்க்கைக்கு திரும்புகிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே தலையில் ஒரு முக்காட்டை போட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு இடம் பெயர்ந்து போகிறாரு. அதோட அந்த படம் கதை முடியுதுங்க. ஒரு இடத்துக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த படத்தை தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஸோ எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணுறது இது நம்ம தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் அந்த சைக்கோவில் என்ன பண்ணுறான், அந்த மருத்துவமனையிலேருந்து எந்திரிச்சு சரி இன்னும் பைத்தியக்காரன் எழுந்திரிச்சு கிளம்பி போகிறான் பாருங்கள். அதை கடைசியாக பண்ணி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அதோட இந்த படம் முடிஞ்சதுங்க. மீண்டும் ஒரு இடத்துல நல்லா பார்த்துறவங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.